இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் மறைசாட்சியும் கண்ணியுமான புனித ஆக்னஸ் அவர்களுடைய விழாவை திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிபி 291 ஆண்டு 3ஆம் நூற்றாண்டில் ரோமேயில் இவர் பிறக்கிறார். அழகு வாய்ந்தவராக இருக்கக்கூடிய இவரை பல இளைஞர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தன்னுடைய 12ஆம் வயதில் தன்னுடைய கன்னிமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவரையே தன்னுடைய மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறார். இதனால் அந்த இளைஞர்களில் ஒருவர் அவரை திருமணம் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்டு அரசிடம் சென்று இவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார், கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றுகிறார் என்று சொல்லுகிறார். இதனால் அவர் ஒரு மோசமான தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார். நிர்வாணமாக தெருக்களில் இழுத்து வரப்பட்டு விலை மாதருடைய இல்லத்தில் அவர் போடப்படுகிறார். அவரை யார் வேண்டுமென்றாலும் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தலாம் என்று அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அவரை நெருங்கிய ஆண்கள் அத்தனை பேருமே பார்வை இழக்கிறார்கள். மேலிருந்து ஒரு ஒளி வந்து அவர்களை பார்வை இழக்கச் செய்கிறது. அவரை யாருமே தொட முடியவில்லை. ஆண்டவர் அவரை அபரிவிதமாக காத்துக்கொள்கிறார். இருந்தபோதும் அவர் தலை வெட்டப்பட்டு அரசனால் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். மறைசாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே கொடுத்த ஒரு அற்புதமான புனிதருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் நாமும் ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது கோலியாத்தை ஒரு கல்லை வச்சு கொள்கிறார். கோலியாத் மிக உயர்ந்த மனிதன், மிகப்பெரிய மனிதன். தாவீது மிக சிறுவனாக இருக்கிறான். இருந்தபோலும் என்னோடு கடவுள் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் அவ்வளோ பெரிய உருவம் கொண்ட அந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம எப்படிப்பட்ட நபராக இருக்கலாம், நம்மள்கிட்ட பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நம்ம பெரியவராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், வலுவற்றவர்களாக இருக்கலாம், வலுவுள்ளவர்களாக இருக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களும் எதையும் சந்திக்கக்கூடிய துணிச்சலும் உங்களுக்கு கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய துணையை வேண்டி, ஆண்டவரே என்னோடு இரும், எனக்குள் பிரசன்னமாயிரும், நான் செய்யக்கூடிய பணியில் பிரசன்னமாயிரும், என்னுடைய இல்லத்தில் பிரசன்னமாயிரும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலியில் நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும்,
மன்னியும் என் பிதாவே என்னை மன்னியும் இயேசுவே என்னை இரட்சியும் இயேசுவே என்னை இரட்சியும் ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுக்கின்றேன். அதனால் உம்முடைய மறைசாட்சியான புனித ஆக்னேசின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைத்திரு வசனங்கள் 32, 33, 37 மற்றும் 40 முதல் 50 வரை. அந்நாள்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல, அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை
குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரெந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீரெந்தன் பாறை என் அரணான இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீரெந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. Alleluia, 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 Alleluia. இயேசு விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 1 முதல் 6 வரை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவரிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாள் திருப்பலியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கொண்டாடுகிற மறைசாட்சியும் கண்ணியமான புனித ஆக்னஸை பற்றி நாம் முன்னுரையில் சுருக்கமாக சொல்லி இருக்கிறோம். இன்னும் அதிகமாக புனிதர்களுடைய புத்தகங்களை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நம்ம எதோ சர்ச் பண்ணி தெரிந்து கொள்கிறோம். புனிதர்களை பற்றி அதிகமாக நாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் புனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள், முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். நாம் நம்முடைய விசுவாசத்தில் ஆழப்படுவதற்கும் நம்முடைய விசுவாசத்தில் பிறலாமல் வாழ்வதற்கும் அவர்கள் முன் உதாரணங்களாக இருக்கிறார்கள். நம்மை போல சாதாரண மனிதர்களாக பிறந்து இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்விலே தங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் சற்றும் பெறலாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். அது நமக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். அவங்கெல்லாம் நமக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நிறையா பேர் நமக்கு ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கிறோம். நடிகர் நடிகை எல்லாம் ரோல் மாடலாக வச்சுக்கிறோம். நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த புனிதர்களை நாம் ரோல் மாடலாக வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இருக்க போகிறது கிடையாது. பிரிவினை சகோதரர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், இவர்கள் எல்லாம் புனிதர்களை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நாம் எல்லாம் அவர்களை வணங்குகிறோம். அவர்கள் வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம். அவர்கள் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டிகளாக, கடவுளிடம் செல்வதற்கு மிகப்பெரிய வழிகாட்டிகளாக புனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அதற்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. அவை அன்பிற்குரியவர்களை சிறப்பாக திருச்சபை அதற்காகத்தான் புனிதர்களுடைய நினைவு விழாக்களை கொண்ட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்று நாம் ஆக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்று செபஸ்தியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் எப்பப்பெல்லாம் புனிதர்களை பற்றி நாம் திருப்பலியில் தியானிக்கிறோமோ இன்னும் அதிகமாக ஒரு ஆர்வத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறோம். நீங்கள் இன்னும் அதிகமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு புனிதரிடமிருந்தும் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கு கண்டிப்பாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், அப்படி தானே? யாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சிறுவர் சிறுமியர்லேருந்து பெரியவங்க வரைக்கும், பள்ளிக்கூடம் செல்லக்கூடியவர்கள்லேருந்து வேலைக்கு செல்லக்கூடிய எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிடிக்கும். காரணம், அன்றைக்கி லீவு, ஓய்வு நாள். 6 நாள் படுத்துட்டாங்கப்பா, இன்றைக்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், லேட்டாக எழுந்திரிக்கலாம், நல்லா டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த நாளில் நம்முடைய திருச்சபை நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறது? அதை கடவுளுடைய நாள். அந்த நாளில் கடவுளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். கடன் துறை நாள், திருப்பலிக்கு செல்ல வேண்டும், மறைக்கல்வியில் நாம் பங்கேற்க வேண்டும், பங்கில் ஆலயத்தில் நாம் கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டும் அப்படி சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்முடைய திருச்சபை. ஆனால் இன்று கொஞ்சம் மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு சில கிறிஸ்தவர்கள், என்னப்பா 6 நாளும் வேலை செஞ்சுட்டு வரோம், அன்றைக்கி ஒரு நாளாவது கொஞ்சம் கூடுதலாக தூங்கிக் கொள்வோம், சாயந்தரம் பூசைக்கு போகலாம், இல்லை எங்கேயாவது 11 மணிக்கு இல்லை மத்தியானம் பூசை நடக்குது, இல்லாட்டி ஆங்கில திருப்பலி நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போகலாம். ஏனென்றால் சீக்கிரம் முடிஞ்சிருது ஆங்கில திருப்பலி. இங்கே போனால் அப்படின்னு சொன்னால் ஃபாதர் வளன்னு பேசிகிட்டு இருப்பார், நேரத்தை எடுப்பார். நம்ம எதுலையோ நம்முடைய பொழுதுபோக்கான அம்சங்கள் எல்லாம் டைம் பார்க்காம நாம் என்ன பண்ணுவோம், நேரத்தை செலவிட்டு கொண்டு இருப்போம். ஆனால் கடவுளுக்கு நேரம் செலவிடுவது என்பது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வார் கெத்சமனி தோட்டத்தில், 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி, நாம் 1 மணி நேரம் கூட பூசையில் உட்கார முடியாமல் எங்கேயாவது சீக்கிரம் முடியுதா
இழுத்துக்கிட்டே இருக்கிற ஃபாதர் சீக்கிரம் முடியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த திருப்பலி முடிகிறதுக்கு முன்னாடியே நன்மை கொடுத்த முடித்த உடனேயே அங்கே அறிவிப்பு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க, பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிளம்பிடுவாங்க. அதனால் வரும்போதே பின்னாடி உட்காந்துருவாங்க. அப்படியாக இன்னும் மக்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வருது? யூத சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், கடவுளுடைய அந்த படைப்பு நாட்களை பற்றி சொல்லும் பொழுது, கடவுள் இந்த உலகத்தை படைத்ததை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, தொடக்க நூலில் 6 நாட்கள் அவர் இந்த உலகத்தை படைக்கிறார். விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாத்தையும் படைக்கிறாரு. 7வது நாள் ஓய்ந்திருந்தார், அந்த நாளுக்கு ஆசி வழங்கி ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி தொடக்க நூல் 2:3 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார், ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாட்களில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கடவுளுக்கு உகந்த நாளாக, ஓய்வு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கடவுள் 10 கட்டளைகள் கொடுக்கிறார், இஸ்ராயல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதில் மிக முக்கியமாக 4வது கட்டளையாக இந்த ஓய்வு நாள் பற்றிய கட்டளையை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 20 அதில் வாசிக்கிறோம், 8 வாசிக்கிறோம். அந்த 4வது கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், ஓய்வு நாளை நாம் தூயதாக கடைபிடிக்க வேண்டும். அன்னைக்கு நீனும் ஓய்ந்திருக்க வேண்டும், உன்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய அடிமையும் ஓய்ந்திருக்க வேண்டும், அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். இப்போது இங்கே அந்த ஓய்வு நாளுக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்திய கடவுள், அன்றைக்கி அவர் ரெஸ்ட் எடுத்தார் அப்படிங்கிற மீனிங்லாம் கிடையாது. அப்பா 6 நாள் நம்ம உலகத்தை படிச்சிட்டோம், இன்றைக்கி நல்லா தூங்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிலாம் தூங்கலை. மாறாக அந்த நாளில் இருந்து அவருடைய தான் படைத்த படைப்புகளை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். அன்று அவருடைய படைப்பு வேலை அப்படிங்கிறது ஓய்ந்திருக்கிறது. அப்படியாக படைத்த அந்த நாளில் கட்டளைகளாக கொடுக்கும் பொழுது, அந்த நாளுக்கான ஒரு கட்டளையை கொடுப்பதற்கான மிக முக்கியமான காரணம், அந்த நாளில் இருக்கக்கூடிய மனித தன்மையை கடவுள் அங்கு வெளிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். கடவுள் படைக்கும் பொழுது யாரையுமே அடிமையாக படைக்கவில்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் தனக்கான அடிமைகளை உருவாக்கி கொள்கிறான். அது யூத சமூகத்திலையும் இருக்கிறது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, உன்னுடைய அடிமை ஓய்ந்திருக்க வேண்டும். 6 நாள் அவன் அடிமைகள் எப்படி வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்துருக்குறோம், படங்களில் பார்த்துருக்குறோம், அந்த காலகட்டங்களில் எப்படி அடிமைகள் நடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிமைகளுடைய வாழ்விற்காக அந்த மனித நேயம் அப்படிங்கிற விஷயம் அங்கே வெளிப்படுவதாக பார்க்குறோம். கடவுள் அந்த நாளை நீ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு இணைச்சட்டத்தில் அதே 10 கட்டளைகளை வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரத்தில் கடவுள் அங்கே வெளிப்படையாகவே அவர்களுக்கு சொல்லுகிறார், நீனும் அடிமையாக இருந்திருக்கிற, எகிப்தில் நீயும் அடிமையாக இருந்திருக்கிற, அந்த வழி உனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், நீ அந்த அடிமைகளுக்கு நீ வேலை கொடுக்கக்கூடாது. அந்த நாளை ஓய்வு நாளாக புனிதப்படுத்துகிற கடவுளை நாம் பார்க்கிறோம். இது பின் நாட்களில் எப்படி ஆகிவிடுகிறது, இந்த கட்டளையை மற்றவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது அந்த ஓய்வு நாளுக்கான கட்டளையே இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 39 கட்டளைகளை வைத்திருக்கிறார்கள். என்ன பண்ணாங்க, எச்சி துப்பக்கூடாதான், துணி தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஊசியை கூட சுமந்துட்டு போகக்கூடாது, பாயை மடித்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த மெடிக்கல் எமர்ஜென்சியும் நீங்கள் இது போல் நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒருவேளை ரொம்ப சாக கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவும் செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ குணமாக்குறாருல, அது போன்ற நிகழ்வுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதெல்லாம் என்ன ஆயிரும், பாவமாயிரும். எதற்கு அப்படின்னு சொன்னால், தனக்கு கீழே தன்னுடைய சமூகமாக இருந்தாலும் கூட அடிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நான் மேலே அப்படிங்கிற அந்த எண்ணமும் அந்த கிளர்ச்சியும் நம்ம எல்லாருக்குமே மனிதனுக்கு இப்போ அது ரொம்ப அதிகமாக இருப்பதை பார்க்கணும். இந்த சமூகத்தில் இந்த காலகட்டத்தில் கூட இருக்கிறது. எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறதுல என்ன த்ரில் இருக்க போகுது, எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறதுல தான் நான் மேலே அப்படிங்கிற அந்த எண்ணம் உருவாகிறது பார்த்தீங்களா. அதில் உருவானது தான் இந்த ஜாதி, அதில் உருவானது தான் இந்த நிறம், கருப்பு வெள்ளை, ஸ்டேட்டஸ், இது எல்லாமே. ஜாதியில் பல நம்ம அடுக்குமுறைகளை பார்க்குறோம். அந்த அடுக்குமுறையிலையும் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்கிறதுல கூட நிறைய உட்பிரிவுகள் இருக்கிறது. யாரை நம்ம கீழ் ஜாதின்னு இந்த சமூகம் முத்திரை குத்தி ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அவர்களுக்குள்ளே பிரிவுகள் இருக்கிறது. எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுல இவனுக்கு சந்தோஷம். இதெல்லாம் எந்த அளவிற்கு மனித நேயத்திற்கு எதிரானது அப்படிங்கிறது உணர்றதே கிடையாது. அப்படித்தான் பரிசேயர்களும் என்ன பண்ணுறாங்க, கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை அதனை எதற்காக கொடுத்தார், அதனுடைய மனித நேயம் அங்கே வெளிப்படுது, அன்பு, இரக்கம், பரிவு வெளிப்படுகிறது. அதில் அதை மறைத்து இவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். பல்வேறு உட்பிரிவுகளை, நிறைய கட்டளைகளை உருவாக்கி இங்கே அந்த மனித நேயத்தை அவர்கள் சாகடிப்பதை பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மண்ணுலக வாழ்க்கையில் அதிகமாக பார்க்கிறோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் பயிர்களை கொய்து உண்ணும் பொழுது அவர்கள் மீது பழி சுமத்துகிறார்கள், பரிசேயர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். ஓய்வு நாளில் அவங்க எப்படி இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பதிலை கூறுகிறார். ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக, எப்பொழுதுமே மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அதைத்தான் கடவுளும் விரும்பினார். கடவுளுடைய ஓய்வு நாள் அந்த கான்செப்டே எப்படி வருது? அந்த மனிதநேயத்தினுடைய அடிப்படையில் தான் வருகிறது. ஆனால் அதை மறுத்து மற்றவர்களை அடிமையாக்கி கொண்ட பரிசேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் கடவுளுடைய திருமகன், என்னை விட ஓய்வு நாள் ஒன்றும் உயர்ந்தது கிடையாது, ஓய்வு நாளும் எனக்கு கட்டுப்பட்டதே அப்படின்னு சொல்கிறார். அவர் மீண்டும் ஆழமாக சொல்வது, ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சட்டங்கள் அத்தனையுமே மனிதனுடைய நலனுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் மனிதனுடைய நலனே ஒரு சட்டத்தால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த சட்டத்தை நாம் மீறுவதில் தவறே இருக்க முடியாது. காமராஜ் ரொம்ப அழகாக சொல்லுவார், தேசிய கீதம் பாடும் பொழுது நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது மரபுதான். ஆனால் அது ஒரு பள்ளிக்கூடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது நிறையா பிள்ளைங்க சாப்பிடாம வெயிலில் மயங்கி விழுவார்கள். இப்போ ஒரு குழந்தை யாராவது விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ஆந்தம்க்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி நின்றுக்கிட்டே இருப்போமா? அந்த குழந்தைய ஓடி போய் தூக்கி அவர்களுக்கு தண்ணி கொடுத்து அந்த முதல் உதவி செய்ய மாட்டோமா? மரபுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஒருத்தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு உதவி செய்வது தான் மனித நேயம். அதற்காகத்தான் சட்டம். ஆனால் சட்டத்தை பிடித்து கொண்டு இன்னைக்கு ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சட்டத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இப்படி சொல்லுவாங்க, சட்டம் என்பது ஒரு சிலந்தி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலந்தி வலையில் ஈக்கள் மாட்டிக்கொள்கிறது, வண்டுகள் அதை கிழித்து போய்விடுகிறது என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு சட்டத்தை ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அதை மற்றவர்கள் மீது திணிக்கிறார்கள், ஏழை எளியவர்கள் மீது திணிக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கடுமையாக பரிசேயர்களை விமர்சிப்பார். மத்தேயு நற்செய்தி 23:4 நம்ம பார்க்கிறோம், சுமத்திற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் நீங்கள் சுமத்துகிறீர்கள், வைக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரல்களால் தொட்டு அசைக்கக்கூட முன் வர மாட்டார்கள். இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சுமக்க முடியாத சுமைகளை மக்கள் மீது திணிக்கிறார்கள், ஆனால் தாங்கள் சும்மா சுண்டு விரலில் கூட எதையும் நகர்த்துறது கிடையாது. அப்படிதான் இன்றளவும் இருக்கிறது. அதை கடுமையாக சாடியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்று நற்செய்தி பகுதியில் அவரை சோதிக்கும் நோக்குடன் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் ஓய்வு நாளில் குணப்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் குணப்படுத்துகிறார், கை சூம்பை இவர் குணப்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. அவர் கோபப்படுகிறார். ஏனென்றால் எந்த அளவுக்கு கடின உள்ளத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு மனிதத்தை தவிர மனித நேயத்திற்கு மேலாக தாங்கள் பிடித்திருக்கக்கூடிய இந்த சட்டமும் அதன் வழியாக அவர்கள் மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதை உடைத்தவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள். ஆண்டவர் இப்படிப்பட்ட பழியை அவர் விரும்புவது கிடையாது. அவர் இரக்கத்தையே விரும்புகிறார். இரக்கம் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஓய்வு நாள் என்பது 6 நாட்கள் நம்முடைய வயிறுக்காக ஓடுறோம். ஒரு நாள் அடுத்தவரை நினைத்து பார்ப்போம். அதற்காக அந்த நாள் கடவுளுக்கான நாள்னா அதுதான். கடவுளை நினைத்து பார்ப்பது என்பது அடுத்தவரை நினைத்து பார்ப்பது. அதுதான் புது கட்டளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மற்றவரை நீ அன்பு செய்ய வேண்டும். பிறர் அன்பு தான் இங்கு மையமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ கடவுள் அந்த நாளுக்காக அடிமைகள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை உருவாக்கினார். இன்று அந்த ஓய்வு நாள் என்பது நம்ம 6 நாட்கள் நம்முடைய சுயநலத்திற்காக, நமக்காக, நம்ம வயிறுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த நாளிலேயாவது நாம் மற்றவர்களுக்காக வாழுவோம். ஆண்டவருக்கான அந்த நாளில் மற்றவர்களை நினைத்து பார்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை, மற்றவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு மனப்பான்மையை, மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய நேரத்தை கொடுத்து அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் பாசமும் காட்ட ஒரு நாளாக அந்த நாள் மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. இதற்குன்னு தனியாக ஒரு நாளை ஒதுக்க வேண்டாம். அதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ரொம்ப அருமையாக சொல்வார், நமக்கு எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமையாக மாற வேண்டும் என்று சொல்வார். எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமையே. அப்போ எல்லா நாளும் நம்முடைய வாழ்வின் ஒன்றாக அது மாற வேண்டும். நாம் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குவதும், கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குவது என்பது நம்மை நினைக்கிற, நம்முடைய வாழ்வை நினைக்கிற அதே தருணத்தில் அடுத்தவரை நினைத்து பார்த்து அடுத்தவர்களுக்காகவும் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை என்பதுதான் உண்மையான ஓய்வு நாளாக இருக்கும். அதுதான் ஓய்வு நாள் வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய காரியம், மனிதநேயம், மனித அன்பு, பிறர் அன்பு. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? நம்ம ரொம்ப டைட்டான ஷெடியூலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
நின்று நம்முடைய வாழ்வை திரும்பி பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. இதில் எங்கே அடுத்த வரை நாம் பற்றி யோசிப்பது? அதிகமாக நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வு, பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அது அல்ல. அந்த வாழ்வு நமக்கு ஒரு நிலையான நிம்மதியை கொடுக்க போவது கிடையாது. இந்த கடவுளுக்காக, கடவுள் சாயலை மற்ற மனிதர்கள் மீது பார்த்து நாம் வாழக்கூடிய இந்த பிறரன்பு வாழ்வு தான் நமக்கு எல்லாவித ஆசிரியரையும் அருளையும் கொண்டு வரும் என்பதை இந்த ஓய்வு நாள் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றியவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு செபிப்போம். பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆக்னஸ் என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளிப்பது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஆக்னஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயுர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளிற்றருளும். எங்கள் அனைவரும் இது மறக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகிற புனித ஆக்னஸ், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எமன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருவுள்ளும் திறத்தமே திருப்புக்கும் தன்னை கொள்ளாக்காமலும் பெருவிருக்கத்தன் மனதை குடலுக்கு பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஆக்னஸ் என்னும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. மாதாவுன் கோவிலில்
மணி தீபம் ஏற்றினேன் தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மெய்ப்பன்னில்லாத மந்தை வழி மாறுமே, மெய்ப்பன்னில்லாத மந்தை வழி மாறுமே. மேரி உன் ஜோதி கண்டாள் விதி மாறுமே, மேரி உன் ஜோதி கண்டாள் விதி மாறுமே. மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா, மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.